மிரர்லெஸ் வர்சஸ் டிஎஸ்எல்ஆர். இதில் எது பெஸ்ட்டு, எதை வாங்குறது? இப்போ நான் ஒரு பிகினர் ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன், நான் என்ன வாங்குறதுன்னு தெரியலன்னு கன்ஃபியூஸ் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மிரர்லெஸ் பற்றி பார்த்துருவோம். மிரர்லெஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர் இருக்கும், அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இன்பாடி ஸ்டெபிலைசேஷன்லாம் சூப்பராக இருக்கும். வேற கேமராஸ்லாம் வேற லெவல் ஃபீச்சர்ஸோட வருது. ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் பட்டையை கலப்புது. அண்ட் ஆல்சோ லைட் வெயிட். பேட்டரியோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் டிஎஸ்எல்ஆர் கம்பேர் பண்ணும்போது. ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் செம்மையாக இருக்கும், அண்ட் சைலண்டாகவும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது யாருக்குன்னா மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே மிரர்லெஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விளாகர்ஸ்க்கு, வீடியோகிராஃபர்ஸ்க்கு, ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். மிரர்லெஸ் வந்து ஒரு சூப்பர் அப்கிரேட்னு வச்சுக்கோங்களேன். டிஎஸ்எல்ஆர் யாருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு பிகினர்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும். எனக்கு கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இல்லை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு கேமரா வாங்கி ஃபஸ்ட் நான் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஎஸ்எல்ஆரில் போகலாம். ஏன்னா மிரர்லெஸ் வெர்ஷன் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். டிஎஸ்எல்ஆரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைரக்ட் அவுட்புட் உங்களுக்கு வியூ ஃபைண்டரில் தெரியும். ஸோ அது வந்து ரியல் லைஃப் அவுட்புட். ஸோ அதோட ஃபீலே தனி, அது சூப்பராக இருக்கும். பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா மிரர்லெஸோட இது சூப்பராகவே இருக்கும். ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டர் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அண்ட் உண்மையிலே ரக்கட் ஃபீல் கொடுக்கும். அண்ட் இதில் சைலண்ட் ஷட்டர் கிடையாது. நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான சவுண்ட் வரும். அதுதான் அந்த கேமரான்ற ஒரு ஃபீலே கொடுக்கும். வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அண்ட் ஸ்லோலி இந்த டிஎஸ்எல்ஆரோட R&D வந்து குறைஞ்சிட்டே போகுது. ஸோ டிஎஸ்எல்ஆர் வந்து ப்ராபப்ளி அப்சல்யூட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் அப்படி ஒரு பேச்சே இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு டிஎஸ்எல்ஆர் வாங்கி ட்ரை பண்ணுங்க. இன்எக்ஸ்பென்சிவாக இருக்கணும்னா. அப்படி இல்லைனா நீங்கள் எடுத்தவொடனே மிரர்லெஸ் கூட ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தப்பில்லை. பல பேருக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் தான், அதுவும் பல காலமாக இருக்கிற கன்ஃபியூஷன் தான்.